Hey friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா குலு குலு நுங்கு சர்பத் கன்னியாகுமரி ஸ்பெஷல். ஹைபிஸ்கஸ் எசன்ஸ் எப்படி செய்யலான்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கோம். அதோட போலன் கிரெயின்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம ஸ்டெம்ஸை ரிமூவ் பண்ண மாதிரியே கீழே அதோட பெட்டல்ஸ் கீழே இருக்க அந்த பச்சை கலர் ஸ்டெம்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். 3 செம்பருத்தி எடுத்துருக்கனால நான் ½ பீஸ் லெமன் எடுத்து அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறோம். செம்பருத்தியோட கலர் இதில் தண்ணியில் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணியில் ஃபுல்லாக அந்த செம்பருத்தியோட கலர் இறங்கி இந்த நம்ம ஊற வச்சிருக்க பெட்டல்ஸ் எல்லாமே கலர் போய் வெள்ளை கலரில் மாறிடும். அப்போ தான் நம்மளோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஸ்டெயின் ஆகிடுது. தேசிய ஃப்ளார் செம்பருத்தி பூவின் நற்பயன்கள் தான். செம்பருத்தி பூ நம்மளோட பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவும். பிளட்ல இருக்க ஃபேட் கண்டென்ட்டை குறைக்க உதவுது. இது நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இது நல்லா உதவுது. செம்பருத்தியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அது நம்மளோட உடம்பில் இருக்க ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும். ஏதாவது நோய் வந்தாலும் அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தும். இரத்த குழாய் அடைப்பு. கன்னியாகுமரி ஸ்பெஷல் நுங்கு சர்பத்தில் அவங்க நுங்கு, ஐஸ் மற்றும் நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூ எக்ஸ்ட்ராக்டையும் ஆட் பண்ணி நம்ம எப்படி சர்பத் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எசன்ஸ் சேர்த்துக்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு. தென் நன்னாரி சிரப் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கிறது நன்னாரி சர்பத். இந்த சுகர் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்பத் செய்கிறதுனால நான் ஒரு ½ பீஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதிலே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கிறதுனால நான் ½ பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க நுங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க நுங்கு பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி பூ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். வச்சிருக்கேன் நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்னியாகுமரி ஸ்பெஷல் குலு குலு நுங்கு சர்பத் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பை பாய். பி சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.